வருகின்ற போது கைது நடவடிக்கைகள் மிக தீவிரமாக இடம்பெற்றது. கிழக்கிலே பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்தார். அதே போல வடக்கிலும் ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் பின்னணி இது பின்னணி என்னவென்று எனக்கு தெரியாது. ஆனால் வடக்கிலேயும் பல ஊழல்கள் நடைபெற்றிருக்கின்றன. மணல் சம்பந்தமான ஊழல்கள் பிரதானமாக நடைபெற்றிருக்கின்றன. மகேஸ்வரி நிதியம் என்கின்ற ஒரு நிதியத்தை வைத்து பல கோடிக்கணக்கான பணங்கள் வசூல் செய்யப்பட்டதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நான் நீதிமன்றத்துக்கு சென்று அது தவறென்ற ஒரு தீர்ப்பையும் ஒரு தடவை பெற்றும் இருக்கிறேன். 2015ஆம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேன ஆட்சிக்கு வந்த உடனே ஊழல் எதிர்ப்புக்காக ஒரு செயலணி ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த செயலணி உருவாக்கப்பட்ட போது அதற்கான ஒரு குழு நியமிக்கப்பட்டது. திரு சம்பந்தனும் நானும் அந்த குழுவில் இருந்தோம். அனுரகுமார் திசாநாயக் அந்த குழுவில் இருந்தார். மங்கள சமரவீர தலைமையிலே அந்த குழு அமைக்கப்பட்டது. அதிலே ஊழல் சம்பந்தமான குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதற்கான ஒரு அலுவலகத்தை திறந்து அதிலே அந்த முறைப்பாடுகளை செய்யும்படியான ஒரு வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு அனுரகுமார் திசாநாயக் அதுக்கு பொறுப்பாக விடப்பட்டார். அவருடைய செயலாளராக அந்த வேளையிலே கடமையாற்றிய ஆனந்த விஜயபால என்கின்றவர் தான் அந்த செயலத்துக்கு பொறுப்பானவராக நியமிக்கப்பட்டவர். அந்த செயலகம் அலரி மாளிகையிலே பக்கத்திலே உருவாக்கப்பட்டது. வேறொரு வாயில் மூலமாக அதற்குள்ளே உள்ளே செல்லலாம். அந்த அலுவலகத்துக்கு நானே இங்கே வடக்கிலே இருந்து சிலரை அழைத்து சென்று அவர்களுடைய முறைப்பாடுகளை பதிவு செய்வதற்கு உதவி புரிந்திருக்கிறேன். மணல் கொள்ளை சம்பந்தமாக பார ஊர்தி சங்கத்தினர் ஓடு எல்லாம் சென்று முறைப்பாடுகள் ஆனந்த விஜயபால அந்த முறைப்பாடுகளை பெற்றிருக்கிறார். அவர்தான் இப்பொழுது பொது பாதுகாப்பு அமைச்சர், போலீஸுக்கு பொறுப்பான அமைச்சர். ஆகையினாலே இந்த பழைய முறைப்பாடுகளை வைத்து சில வேளைகளிலே அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறார்களோ தெரியாது. உள்ளூராட்சி சபை தேர்தலிலே போட்டியிடுகின்ற தமிழ் கட்சிகள் பெரும்பாலும் தமக்குள்ளே மோதிக்கொள்வதில் என்ற ஒரு தீர்மானத்துக்கு பரவலாக எட்டப்பட்டிருந்தால் அதில் தமிழரசு கட்சியும் அப்படி இருக்கிறது, அது பரவலாக இருக்கிறது. ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நேற்று முன்னுடன் நடந்த அறிமுக விழாவிலே NDP அரசாங்கத்தை நாங்கள் எவ்வாறு எதிர்க்கிறோமோ அதே மாதிரி மற்ற தேசிய கட்சிகளை எதிர்க்கிறோம். அதே போல தமிழரசு கட்சி ஏகேராட்சி என்ற ஒரு அரசியல் மதத்தை வைத்துக் கொண்டு அவர்களோடு சேர்ந்து இணைந்து போக இருக்கின்ற நிலையில் அவர்களை எப்படி நாங்கள் விமர்சிக்காமல் விடுவது என்பது பற்றி கைந்திர மக்கள் அவர்கள் தெரிவிக்கிறார். இது சம்பந்தமாக அப்படியாக அவர் நடந்து கொள்வது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது. அவர் அப்படியாக நடந்து கொள்கிறார் என்ற காரணத்துக்காக நாங்கள் ஏற்கனவே எடுத்திருக்கிற முடிவில் இருந்து மாறுவதற்கு நான் விரும்பவில்லை. அவர்களை நான் விமர்சிக்கப் போவதில்லை. ஆனால் மக்கள் மத்தியிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற வண்ணமான சில கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. நாங்கள் ஏக்கிய ராஜ்யவுக்கு எதிரானவர்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏக்கிய ராஜ்யம் என்று இன்றைக்கு அரசியலமைப்பிலே ஒற்றையாட்சிக்கு என்று சொல்லப்படுகிற பதத்துக்கு நாங்கள் எதிரானவர்கள், நாங்கள் ஒற்றையாட்சிக்கு எதிரானவர்கள். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஏன் சிங்களத்திலே அதை சொல்லிக் கொண்டிருக்காருன்னு எனக்கு புரியவில்லை. தமிழ் மக்களோட தமிழில் பேசுகிற போதும் ஏக்கிய ராஜ்யம்னு சொல்கிறார், ஒற்றையாட்சின்னு சொல்லாமே. ஒற்றையாட்சிக்கு தான் நாங்கள் எதிரானவர்கள். சரி, ஆங்கிலத்தில் சொல்கிறதா என்றால் யூனிட்டரி ஸ்டேட்டுக்கு நாங்கள் எதிரானவர்கள். ஒற்றையாட்சி, யூனிட்டரி ஸ்டேட் என்ற சொற்பதங்களுக்கு நிகரான சிங்கள பதம் ஏக்கிய ராஜ்யம் என்று பாவிக்கப்படுகிற போது அதற்கு நாங்கள் எதிரானவர்கள். ஆனால் அவர் என்ன செய்ய பார்க்கிறார் என்றால் 2016 19 வரையிலே தயாரிக்கப்பட்ட அரசியலமைப்பு வரைவிலே அந்த பாவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சொல் தனியாக பாவிக்கப்படவில்லை. அவர் மக்களை பிழையாக வழிநடத்துகிறார். பாவிக்கப்பட்ட சொற்றொடர் ஏக்கிய ராஜ்ய ஸ்ட்ரோக் ஒருமித்த நாடு. அங்கே ஏக்கிய ராஜ்ய என்று சொல்லுவது ஒரு நாடு. ராஜ்ய என்ற சிங்கள சொல்லுக்கு அர்த்தம் நாடு. ரஜய என்று சொன்னால்தான் ஆட்சி முறை அல்லது அரசாங்கம். இது தமிழ் மக்கள் பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு தமிழை விட சிங்களம் கூடுதலாக தெரியும். ஆனபடினால அவர் இதை தெரிந்து கொண்டே தான் இப்படி பிள்ளையாக வழி நடத்துகிறார். ஏக்கிய ரஜய என்ற சொல்லு பாவிக்கப்படையில் ஏக்கிய ராஜ்யம் ஒரு நாடு. அந்த ஒரு நாடு என்றதைத்தான் தமிழிலே ஒருமித்த நாடு என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, அந்த சொற்றொடர் பாவிக்கப்பட்ட அதே உறுப்புரையிலே
அதுக்கான வரைவிலக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லை பாவித்தாலும் இந்த சொல்லினுடைய அர்த்தம் இதுதான் என்று அங்கேயே சொல்லப்பட்டால் அதுதான் அதனுடைய அர்த்தம். வரைவிலக்கணம் என்ன சொல்லுகிறது? மத்தியிலும் மாகாணங்களிலும் அரசியலமைப்பிலே சொல்லப்பட்டதன்படி அதிகாரங்களை பிரயோகிக்கிற நாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் மத்தியிலும் மாகாணங்களிலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? ஏனென்றால் இது ஒற்றை ஆட்சி அல்ல. ஒற்றை ஆட்சி என்றால் மத்தியிலே மட்டும்தான் அதிகாரங்கள். ஆனால் அதே உறுப்புறையில் சில சட்டங்களில் வரைவிலக்கணம் கடைசியில் ஒரு இடத்துல போடுவார்கள். இந்த சொற்களுக்கான வரைவிலக்கணங்கள் இதுதான் என்று கடைசி உறுப்புறையாக இருக்கும். இது அப்படி அல்ல. அதே உறுப்புறையிலேயே இந்த வாசிக்கிற போதே தெளிவாக இருக்க வேணும். என்னத்தை சொல்லுகிறார்கள்? எழுதப்பட்டிருக்கிறது மத்தியிலும் மாகாணங்களிலும் அரசியலமைப்பில் சொல்லப்பட்டபடி அரசு அதிகாரங்களை உபயோகிக்கிற நாடுகள். ஆகையினாலே அது ஒற்றையாட்சியே அல்ல. அதை படிக்கிறவர்களுக்கு தெரியும். அங்கு 10 மத்தியிலே ஒரு அலகும் 9 மாகாணங்கள் சேர்ந்து 10 அலகுகளிலே ஆட்சி நடைபெறுகிற நாடு என்று வரைவிலக்கணத்திலே கருப்பும் வெள்ளையுமாக எழுதப்பட்டிருக்கிற போது அதை பற்றி கதைக்காமல் அந்த சொற்றொடருடைய முழு சொற்றொடரையும் உபயோகிக்காமல் வேண்டுமென்றே ஏக்கிய ராஜ்யம் என்று தமிழில் பேசுகிற போதும் சிங்கள சொல்ல பாவித்து கொண்டு மக்களை தவறாக வழிநடத்துகிறார். இது துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம். நான் முதலே சொன்னதைப் போல அவரை விமர்சிப்பதற்காக நான் இதனை செய்யவில்லை, தெளிவுபடுத்தலுக்காக மட்டும்தான் செய்கிறேன். மற்ற கட்சிகளை நாங்கள் தமிழ் கட்சிகளை நாங்கள் விமர்சிக்கப் போவதில்லை. NPP கட்சியில் 6 சபைகளுக்கான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டு அதிலே தான் அந்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் அதை மேற்கொண்டு செல்லலாம் சொல்லப்பட்டது. இது இலங்கையிலே ஒரு தரப்புக்காக இந்த சட்டம் மாற்றி அமைக்கப்பட்டது. அவர்களுக்கு அந்த சட்டம் முன்னுரிமையாக செயல்கின்றது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருப்பது. அதே ஆரம்பத்திலேயே உச்ச நீதிமன்றத்திலேயும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலேயும் வெவ்வேறு கட்சிகள் எழுத்தாணை மனுக்களை தாக்கல் செய்த போது அரசாங்க கட்சி மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே தான் தாக்கல் செய்ததாக நான் அறிகிறேன். அங்கே அப்படியான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டது தவறு என்று அவர்களுக்கும் மற்றவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போது உச்சநீதிமன்றத்துக்கு அடிப்படை உரிமை வழக்கு தாக்கல் செய்தவர்களுக்கு அதே காரணத்துக்காக செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாக முடிவுகள் வந்திருக்கின்றன. அது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தை விட உயர்ந்த நீதிமன்றமாக இருந்தாலும் கூட இப்படியாக நான் ஏற்கனவே சொன்னதை போல சமச்சீரற்ற விதத்திலே சட்டம் பிரயோகிக்கப்படுவது ஆளுந்தரப்புக்கு சாதகமாக அமைந்திருக்கிற காரணத்தையும் வைத்து நாட்டிலே மக்கள் மத்தியிலே ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது, ஒரு கேள்வி ஏற்பட்டிருக்கிறது. ஆகையினால்தான் நீதித்துறை இதை சரியான முறையிலே சீர் செய்ய வேண்டும். அந்த நீதித்துறையை அப்படி சீர் செய்வதற்கான வழிநடத்துதலை நாட்டின் சட்டமா அதிபர் உடனடியாக எடுக்க வேண்டும். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் குறிப்பாக வடக்கிலே NPP அதிக இருக்கின்றன. அதற்கான காரணங்கள் சொல்லப்படுவது தமிழ் கட்சிகள் பிரிந்து தேர்தலில் போட்டியிடுகின்றன. இந்த நிலைமை இருந்து கூட தற்போதும் நீங்கள் குறிப்பாக தமிழரசு கட்சி கண்டிப்பாக போட்டியிடுகிறீர்கள். இதை நீங்கள் நாங்கள் அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருந்தோம். எங்களுடைய தலைவர் அது சம்பந்தமாக மிகவும் சிரமம் எடுத்து மற்ற கட்சி தலைவர்களை அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று சந்தித்து, செல்வம் அடைக்கலநாதனை மன்னாருக்கு போய் சந்தித்து பல முயற்சிகளை எடுத்திருந்தார். ஆனால் அது கைகூடவில்லை. பாராளுமன்ற தேர்தலிலே சேர்ந்திருப்பது பிரதிநிதித்துவத்துக்கு பிரயோஜனமான ஒன்று. சேர்ந்து போட்டியிட்டிருந்தால் அரசாங்க கட்சிக்கு ஒரு ஆசனம்தான் கிடைத்திருக்கும், எங்களுக்கு 3 ஆசனம் கிடைத்திருக்கும். ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறைகளை நாங்கள் பார்க்குற போது தனித்து நிற்கிற கட்சிக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் மிக மிக குறைவு. அது சென்ற தடவையும் நாங்கள் பார்த்தாங்க. தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் சேர்ந்து போட்டியிட்ட போதும் கூட 50 சபைகளில் எங்களுக்கு 3 சபையில் தான் அறுதி பெரும்பான்மை கிடைத்தது. அது தேர்தல் முறை அப்படியானது. இன்னொரு கட்சி அல்லது ஒரு குழு அனுசரணையாக தனியாக கேட்டு சில ஆசனங்களோடு வந்தால்தான் நிர்வாகத்தை அமைக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். ஆகையினால இந்த தேர்தல் முறையிலே தனித்து கேட்டாலும்
தேர்தல் முடிந்த பிறகு நாங்கள் சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கு அது பெரு உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அண்மையிலே இலங்கையின் பிரதமர் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் விஜயம் தேர்தல் பிரச்சாரங்கள் தேர்தல் விதிமுறைகளை மீறி இடம்பெற்றிருக்கிறது. கோயில்களில் கோயில் வாசல்கள் கோயில் முகப்புகளை மறைந்திருக்கிறது. இது சம்பந்தமாக அரசாங்கம், இந்த அரசாங்கம் மிகவும் விசேடமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சுத்தமான இலங்கை அல்லது கிளீன் ஸ்ரீலங்கா என்று தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே அந்த கருப்பொருளிலே ஒரு வேலை திட்டத்தை ஆரம்பித்தார்கள். எல்லாவற்றையும் சுத்தமாக்குவது, சரியான முறையிலே நடப்பது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அதற்கு பிறகு வருகிற முதலாவது தேர்தலிலே இதற்கு முன்னர் இருந்த ஆட்சியாளர்கள் செய்யாத பல விடயங்களை கூட தேர்தல் விதிமுறைகளை மீறுகிறதாக அவர்கள் செய்கிறார்கள், நேரடியாகவே செய்கிறார்கள். அமைச்சர் சந்திரசேகரன் உரையாற்றிய ஒரு கூட்டத்திலே சொன்ன கருத்துக்களை பார்த்தேன். எங்களுடைய கூட்டத்தை நிறுத்த பார்த்தார்கள், மாற்றுக் கட்சியினரை, முன்னாள் தவிசாளர்களை நரி என்று சொற்பிரயோகம் செய்தார். அவர்களுக்கு விளையாட தெரிந்தால் எங்களுக்கு விளையாட தெரியும் என்று ஒரு ரவுடி பாணியிலே சவால் விடுகிறார். அரசாங்கத்திடத்திலே நான் கேட்க விரும்புகிறது, இதுதான் உங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா? நேரடியாகவே தேர்தல் முறைகளை மீறிக்கொண்டு, அது மீறுவது மட்டுமல்ல, நாங்கள் மீறுவோம், எங்களுக்கு அப்படி விளையாட தெரியும், நீங்கள் முடிந்தால் செய்து காட்டுங்கள் என்று சவால் விடுகிற அளவுக்கு காடைத்தனமான முறையிலே அரசாங்கம் செயற்பட ஆரம்பித்திருக்கிறது. இது வாக்காளர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும். ஊழலற்ற ஆட்சி, சீரான ஆட்சி, சரியான முறையிலே நாங்கள் நாட்டை கொண்டு செல்லுவோம், சட்டத்தை மதிப்போம், சட்டத்தின் ஆட்சி தான் நாட்டிலே இருக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் முதலாவது சந்தர்ப்பத்திலேயே தங்களுடைய தேர்தலுக்காக வெளிப்படையாக சட்டத்தை மீறுகிற செயலிலே இறங்கியிருப்பதை மக்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும்.